அந்த மூளை ஃபுல்லாக உடம்பு ஃபுல்லாக மூளை இருக்கும் தெரியுமா? மூளை இங்கிருந்து உச்சி கால் வரைக்கும் மூளை இருக்குது தெரியுமா? அவங்களுக்கான படம் ரொம்ப இன்டெலெக்சுவல். எனக்கு இந்த படம் பார்க்கும்போது ஒரு துணிவு, ஒரு விவேகம், ஒரு ஆரம்பம் பார்க்குற மாதிரி அப்படி தான் இருந்தது சினிமாட்டோகிராஃபி. நான் சார்கிட்ட கூட சொன்னேன், சார் நீங்கள் பாசிட்டிவ் ரோலில் பண்ணியிருப்பீங்கன்னு நினச்சேன். பட் ஆனால் படம் நல்லா இருந்ததுண்ணா, சூப்பராக இருந்துச்சு. படம் நல்லா இருந்ததுன்னா சூப்பராக இருந்துச்சு. எந்த லேகும் இல்லை, எல்லார் கேரக்டர்ஸையும் கரெக்டாக யூஸ் பண்ணியிருந்தாங்க டேரக்டரு. எஃப்ஐஆரோட டேரக்டர் தான் சொல்லியிருந்தாங்க. அப்புறம் வந்துட்டு கௌதம் கார்த்திக் அண்ணா வந்துட்டு எப்படி சொல்கிறது, நான் ஒரு பாசிட்டிவ் ரோலில் இருப்பார், சரி 2 பேரும் ஏதோ சேர்ந்து பண்ணுவாங்கன்னு நினச்சி வந்தேன். பார்த்தா இங்கே அப்படியே நெகட்டிவ் ரோலில் இருந்துச்சு. நான் சார்கிட்ட கூட சொன்னேன், சார் நீங்கள் பாசிட்டிவ் ரோலில் பண்ணியிருப்பீங்கன்னு நினச்சேன். பட் ஆனால் நெகட்டிவ் ரோலில் இருக்குது, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். எல்லா ஹீரோயின்ஸு, கேரக்டர்ஸு, ஆர்டிஸ்ட் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. படத்தில் எந்த இதுலேயுமே லேக் கிடையாது. எல்லாரும் ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். நல்லா இருந்தது படம். மட்டுமே இருக்கா இல்லை நீங்கள் சென்டிமெண்ட்டு தழுவி இருக்குது. முழுசாக சென்டிமெண்ட்டுன்னு சொல்ல முடியாது, ஆனால் சென்டிமெண்ட் இல்லாமல் இந்த படம் இல்லை, அதோட கோர் சென்டிமெண்ட்லேயும் இருக்குது கொஞ்சம். உங்களுக்கு எந்த கேரக்டர் ரொம்ப நான் ஆர்யாக்காக தான் படத்தை பார்க்க வந்தேன். ஆக்சுவலி அந்த ஒரு சீன் அண்டர் வாட்டரில் இருப்பார், அதை பார்த்தோன்னே ரொம்ப எக்ஸைட் ஆகி கத்திட்டேன் முதல்லையே. பார்த்தோன்னா எல்லாரோட கேரக்டர்ஸுமே பிடிச்சிருந்தது. மஞ்சு வாரியர் மேம் செம்மையாக பண்ணிட்டாங்க, அவங்க ஆக்ஷன்லாம் பிச்சு உதறிட்டாங்க. ஸோ நல்லா இருந்தது படம். உள்ள ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் செம்மையாக இருந்தது. ஓப்பனிங் ஷோ நான் முதல்ல பார்த்தேன், சீக்கிரம் வந்துட்டேன் போல், நான் தான் யாருமே இல்லாத மாதிரி இருந்தது. பட் ஆனால் எல்லாருமே இன்டர்வெல்லில், ஸ்டார்டிங்கில், இப்போ எண்டிங்கில் கூட எல்லாருமே நல்லா கிளாப்ஸ் பட்டி எல்லாமே பண்ணாங்க. மியூசிக்லாம் நல்லா இருக்குன்னா தீம்க்கு ஏற்ற மாதிரி பண்ணியிருக்காங்க, கரெக்டாக இருக்குது. எப்படி சொல்கிறது, அதான் ஃபுல்லாக ஒரு பவர் பேக்டு ஃபிலிமாக இருக்குது. எல்லாருமே வந்து பார்க்கலாம். நல்லா இருக்குண்ணா, எல்லாமே நல்லா இருக்குது, ஒன்றுமே சொல்ல முடியல. எனக்கு பர்சனலாக எனக்கு இந்த படம் பிடிச்சிருந்தது. அதனால எனக்கு எதுவும் குறை தெரியலையான்னு தெரில, இல்லை ரொம்ப சினிமாட்டோகிராஃபி எனக்கு பற்றி தெரியாதனால எனக்கு தெரியலையான்னு தெரில. ஆனால் யாராவது வேறு டேஸ்ட் சொன்னாலும் எனக்கு தெரில, எனக்கு பிடிச்சிருக்குண்ணா. பார்க்கலாண்ணா. 10க்கு 10 கொடுப்பேன் நான். படம் நல்லா இல்லையே. ஏன் நல்லா 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 இல்லைன்னா நல்லா இல்லை, ஏன் நல்லா இல்லைன்னா என்ன கேள்வி இது? சொல்லு. என்ன பிடிக்கல, ஸ்டோரி நல்லா இல்லைன்றீங்களா? ஸ்டோரி ஓகே, பட் ஆனால் பெருசாக கனெக்ட் ஆகலை ப்ரோ. சீரியஸாக ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக போயிட்டுருக்கு. நைட் ஷோலாம் போனீங்கன்னா எல்லாம் தூங்கிடுவாங்க. ஏன்னா வெயிலுக்கு வேணால் நம்ம குழுன்னு ஏசிட்டு இருக்கிறது வேணால் வரலாம் ஒரு 2.5 மணி நேரம். ஆனால் ஒர்த் இல்லை படம். நிறையா இருக்குது. ஒரு குபீர் சிரிப்பெல்லாம் வரும் உங்களுக்கு, சீரியஸான சிரிப்பெல்லாம் நிறையா வரும். நாட்டாம கெட்டப்லலாம் தலைவர் வேறு லெவலில் நடிச்சிருக்காப்புல. நம்ம யார் இவர் சரத்குமார் சார். எனக்கு தெரிஞ்ச சரத்குமார் சார் வந்து ரியல் லைஃப்லேயே ஒரு ஸ்பை தான் நினைக்கிறேன். சமத்துவ மக்கள் கட்சின்னு ஒன்று வச்சிருக்கிறாரு. இப்போ என்னடா நான் வந்து பாஜகவில் இருக்கிறாரு. எனக்கு தெரிஞ்ச உண்மையான ஸ்பை அவர் தான் நினைக்கிறேன். அதுதான் நினைக்கிறேன். அவர் ரியல் லைஃப் தான் அவர் யோசிச்சிருப்பார், நம்ம ரியலாகவே ஸ்பையாக இருக்கமே, இதில் நடித்தா நல்லா இருக்குமே ஸ்பைன்னு சொல்லிட்டு பண்ணியிருக்காரு சரத்குமார் சார். வேற சண்டை, பயங்கர சண்டை ப்ரோ. கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் செத்துருப்பாங்க. ஆடியன்ஸ் நம்மளை சாகடிக்காதது ஒன்று தான் குறைன்னு நினைக்கிறேன். அது ஒன்று தான். ஒர்த்தெல்லாம் இல்லை, அவ்வளோ ஒர்த்தெல்லாம் இல்லை. எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல படங்கள், மலையாள படங்கள், இப்போ வாலா 2ன்னு ஒரு படம் வந்திருக்கு, நல்ல படம் வாலா 2. 4 தடவை நான் பார்த்துட்டேன். அந்த மாதிரி நல்ல படங்கள் என்கரேஜ் பண்ணோம். எப்படி தான் தெரில, இவ்வளோ பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கெல்லாம் வந்து எப்படி இந்த மாதிரி கதைகள் கேட்குறாங்க, எப்படி ஃபண்டு வருதுன்னு எனக்கு தெரியல. ரொம்ப வருத்தமாக இருக்குது தமிழ் சினிமா. மஞ்சு வாரியர் அழகாக இருக்காங்க, அவங்க ரிவர்ஸில் போயிட்டுருக்காங்க. ரொம்ப மஞ்சு வாரியர் எங்கே இருக்காங்க, நமக்கே வந்து ஜென்சி கிட்ஸே லவ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் மஞ்சு வாரியரை. ஏன்னா அவங்க ரொம்ப ஏஜ்டாக இருந்து இப்போ ரிவர்ஸிங்கில் போயிட்டுருக்கிறப்ப நம்ம அவங்ககிட்ட டயட் கேட்கணும். என்ன மாதிரி டயட் ஃபாலோ பண்ணுறீங்க, எவ்வளோ செம்ம எங்கே இருக்கீங்க, ஃபிட்டாக இருக்கீங்கன்னு நம்ம கேட்கணும். ஸோ பியூட்டிஃபுல் மஞ்சு வாரியர். கௌதம் கார்த்திக்லாம் இரிட்டேட் பண்ணுற மாதிரி நடிச்சிருக்கிறார் ப்ரோ. அவர் என்னைக்கு நல்லா நடிச்சிருக்கார் சொல்லுங்கள். அவரே தெரியணும், நமக்கே வந்து ஏதாவது ஒரு நல்ல கூத்துப்பற்ற போய் நல்லா நடிப்பு கற்றுக்கிட்டு ஒரு மாதிரி நல்லா நடிக்கணும். அவர் நடிக்கிறதே நமக்கு இரிட்டேட்டிங்காக இருக்குது. அவரே தெரிஞ்சுக்கணும், நம்ம நடிக்கிறதா பெருசுன்னு நினச்சிட்டு இருக்காரு. அதெல்லாம் கிடையாது. முதல்ல நீங்கள் வந்து நல்லா நடிப்பு கற்றுக்கிட்டு வந்து நடிங்க. அது நான் சொல்லக்கூடாது, நானும் ஒரு தியேட்டர் ஆர்டிஸ்ட் தான். ஸோ இருந்தாலும் நமக்கு பிடிக்கணும்ல, ஒருத்தர் நடித்தாங்கன்னா நமக்கு பிடிக்கணும். பிடிக்கிற மாதிரி நடித்தாங்கன்னா ஓகே, பிடிக்காத மாதிரி இரிட்டேட் எந்த மாதிரி கதைன்னா அவர் தான் சூஸ் பண்ணணும்.
அவர் தான் சூஸ் பண்ணணும் நல்ல கதைகளில். நீங்கள் நல்ல கதைகள் சூஸ் பண்ணாமல் நான் நடிச்சுட்டேன் வந்து பாருங்கண்ணா அப்படி அது எப்படி திணிக்கிற மாதிரி இருக்கும்ல, அப்படிலாம் கிடையாது. நீங்கள் நல்லா நடிச்சிங்கன்னா மக்கள் கொண்டாடுவாங்க, நல்லா நடிக்கலைன்னா ட்ரோல் பண்ணுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஆடியன்ஸுக்கு இது சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ரொம்ப அந்த மூளை ஃபுல்லாக உடம்பு ஃபுல்லாக மூளை இருக்கும் தெரியுமா, மூளை இங்கிருந்து உச்சிக்கால் வரைக்கும் மூளை இருக்குது தெரியுமா, அவங்களுக்கான படம். ரொம்ப இன்டெலெக்சுவல். நான் வந்து பயங்கர இன்டெலெக்சுவல் சயின்ஸ் ஃபிக்ஷன் அந்த மாதிரிலாம் இருப்பானுங்க தெரியுமா, மூளையிலேயே முங்கி ஷார்ட் பாத்திரம் அப்படி வச்சுருக்காங்கடா பா, இங்கே பாடுறா மேக்கிங்க அப்படின்னு இப்போ இருப்பானுங்க தெரியுமா. அந்த படத்தை பற்றி பயங்கரமாக உலக சினிமாவே கரைச்சி குடிச்ச மாதிரி பேசுவானுங்க தெரியுமா, அவனுங்களாம் தான் இந்த படத்தை வந்து பயங்கரமாக பேசுவானுங்க. நம்மளாம் சாதாரண மக்கள் வந்தோமா, ஜாலியாக சிரிச்சோமா, என்ஜாய் பண்ணோமா, ஃபேமிலியோட வந்தோமா, அப்படி இருக்கணும். சும்மா வந்து இந்த மாதிரிலாம் எடுத்துட்டு கிரிஞ்சு பண்ணிட்டு கடுப்பேற்றிட்டு இருக்கக்கூடாது. வேஸ்ட் தான். மிஷன் இம்பாசிபிள் கொன்றுவேன். மிஷன் இம்பாசிபிள் நீ பார்த்துருக்கிறியா? ஏய் என்னடா கேள்வி இது? மிஷன் இம்பாசிபிள் நீ பார்த்துருக்கிறியா? எப்படி இருக்கும் தெரியுமா மிஷன் இம்பாசிபிள்? டாம் க்ரூஸ் லெவல் எங்கன்னு தெரியுமா? டாம் க்ரூஸ்லாம் வேற லெவலுங்க. ஹாலிவுட் தான். சும்மா வந்து கதை குத்துட்டு இருக்கக்கூடாது, புரியுதுங்களா? வேற இம்பாசிபிள்ங்க இந்த படம். இந்த மாதிரி படத்தெல்லாம் எடுத்துட்டு ப்ரமோஷன்னாலே படத்தை ஓட்டிடலாம் நினைக்கிறாங்க. ஆமாம், இந்த மாதிரி எடுத்துட்டு நீ ரிவ்யூருக்கு கொடுத்து காசை கொடுத்துட்டு வந்து எடுத்து விடு, இப்போ ப்ரொமோஷன் ஓட்டலாம், அப்போல்லாம் வேலைக்கு ஆகுது ப்ரோ. என்னதான் நீங்கள் வந்து ஏமாத்தினால மக்கள்னா அவ்வளோ இதுவாக நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குன்னு இப்போ சொல்ல போகிறாங்க, நல்லா இல்லைன்னா நல்லான்னு சொல்ல போகிறாங்க. அது வந்து ஜென்யூனாக நீ அக்செப்ட் பண்ணிக்கணும். அதுக்காக நீ தேட்டரில் மக்கள் வரலன்னா என்ன, ஃப்ரீ டிக்கெட் தான் கொடுக்கணும் எல்லாத்துக்கும் போயிட்டு. படம் எப்படி ப்ரோ இனிமேல் ஆர்யா வந்து நம்ம என்னன்னு கூப்பிடணும், ஆர்யா அலி அம்சா மசாரி அப்படின்னு தான் வந்து கூப்பிடணும். அந்த துரந்தர் படத்தில் வரா மாதிரி ஒரு ஸ்பையாக வராரு. ரா ஏஜென்சி உள்ளுக்குள்ளே வந்து ஒரு நல்ல செம்மையாக பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே ப்ரோ, எந்த நாட்டில் ஸ்பையாக இருக்காரு ப்ரோ? நம்ம ஊரில் தான் வராரு. ரா ஏஜென்சியில் நம்மக்குள்ளே தான் வராரு. என்னென்னா இந்த நியூக்ளியர் வெப்பனை வெடிக்க விடாமல் தடுக்கிறது தான் கதையை. அதை பேஸ் பண்ணி தான் நடக்குது. அதில் சில சூழ்ச்சி பின்னாடி என்ன நடக்குது, உள்ளுக்குள்ளே அரசியல், மோடிஜி மாதிரிலாம் ஒருத்தர் வேஷம் போட்டு வராரு. துரந்தர் மாதிரி இருக்குமா அப்படின்னு பார்த்தா துரந்தர் லெவலுக்கு இல்லை, அது மாதிரி ஒரு ட்ரை பண்ணியிருக்காங்க. பட்டு நல்லா இருக்குது. ஓவராலாகவே வந்து உள்ளுக்குள்ளே வர கேரக்டர்ஸ், மேடம் இவங்க மஞ்சு வாரியர் அவங்க கேரக்டராக இருக்கட்டும், எல்லாமே ரைஸாலேருந்து எல்லாம், குறிப்பாக கௌதம் கார்த்திக்லாம் வந்து டாங்லி மாதிரியே வராரு, அந்த 7ஆம் அறிவு வில்ல மாதிரியே வராரு, மிரட்டியிருக்காரு. ஓவரால் ஆர்யா அக்வாமேன் மாதிரி வராருங்க. அவர் அக்வாமேனு மிரட்டுறாருங்க ஆர்யா சார். சரத்குமார், இந்த மிஸ்டர் எக்ஸை யாருன்னா சரத்குமார் தான். அந்த மிஸ்டர் எக்ஸ் என்ற கதையே எழுதப்பட்டது சரத்குமார் சார் தான். விடாமுயற்சியில் வர ஏகே மாதிரி வராரு. எனக்கு என்ன வருத்தம்னா, எனக்கு இந்த படம் பார்க்கும்போது ஒரு துணிவு, ஒரு விவேகம், ஒரு ஆரம்பம் பார்க்குற மாதிரி அப்படி தான் இருந்தது. சினிமாட்டோகிராஃபி செம்மையாக இருந்தது, ஒரு இங்கிலீஷ் படம் மாதிரி. ஏன் நீங்கள் சரத்குமாரை போகிறதுக்கு அந்த ரோல் ஏகே சாரியே கூப்பிட்டுருக்கலாமே, வேறு லெவலில் இருந்திருக்குமே அப்படிங்கிற மாதிரி தான் நான் யோசித்தேன். அதுதான் பத்தலை. இந்த படத்துக்கு என்ன பத்தலைன்னு கேட்டால், ஒரு மாஸ் ஹீரோ உள்ளே வந்திருந்தால் இந்த படம் கண்டிப்பாக 500 கோடி வசூல் பண்ணியிருக்கோம். நல்லா தரமாக எடுத்திருக்காங்க. ரூரல் ஆடியன்ஸும் வில்லேஜ் ஆடியன்ஸுக்கு எனக்கு தெரியல. பட் நீங்கள் ஒரு நல்ல ஆக்ஷன் படம் பார்க்கணுன்னா, புதுசாக ஒரு கதை அப்படின்னா இந்த படம் கண்டிப்பாக ஒரு வாட்டி பார்க்கலாம். நல்ல டீசெண்டான படமாக இருக்குது.